Speaking English is very much important in our India. நம்ம current generation situation இப்போ எப்படி இருக்குன்னா இங்கிலீஷ் பேசலனா நம்மளால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு க்ரோ ஆக முடியாது. அண்ட் இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இங்கிலீஷ்க்கு கொடுக்கப்படுது. ஒய்? நம்ம இந்தியாவுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு லாங்குவேஜ் இல்லாமல் இருந்து நம்ம இங்கிலீஷ் பேசினா கூட பரவாயில்ல. பட் அவர் இந்தியன் பீப்புள்ஸ் ஆர் நியர்லி ஸ்பீக்கிங் மோர் தென் 1500 லாங்குவேஜஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்லி வி ஹேட் 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் அவர் இந்தியா. அப்படி இருந்துமே இந்த இங்கிலீஷோட டாமினன்ஸ் எதுக்கு இந்த அளவுக்கு இருக்கு? ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்ன நாம எதுக்காக இங்கிலீஷ் தேவையில்லை போடின்னு சொல்லலை? அண்ட் ஹியர் த கொஸ்டின் இஸ், why should we learn English? 17th century இந்த உலகத்திலே ஒரு ரிச்சஸ்ட் அண்ட் பாப்புலரஸ்ட் கண்ட்ரி எதுன்னா வேற எது? நம்ம இந்தியா தான். நாட் ஓன்லி இன் எக்கனாமிக், ட்ரேடிங், டெக்ஸ்டைல்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், மெடிசன், ஃபுட்ஸ் அப்படின்னு எல்லா ஃபீல்ட்லையும் அவர் இந்தியா ஹேட் பிளேட் அ மேஜர் ரோல். இதே வருஷம் தான் நம்மளோட பங்காளிகளான பிரிட்டிஷ், அதாவது இங்கிலீஷ் பீப்புள்ஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. தேனியிலிருந்து ஆப்லா வணக்கம்டா மாப்ளா. தென் ஆஸ் யூஷுவல் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் இன் ஹிஸ்ட்ரி. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் அது வரைக்கும் பிரிட்டிஷ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்த நாம நமக்குள்ளே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சோம். அண்ட் இந்த ஒரு ஃபைட்டுக்கு ஒரு ஸ்டார்டிங் இன்சிடென்ட்டாக இருந்த விஷயம் தான் செப்டம்பர் 14, 1949 அவர் இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலி அனௌன்ஸ்டு ஹிந்தி இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆல் ஓவர் த இந்தியா, முக்கியமாக ஸ்கூல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹிந்தி ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மேண்டேட்டரி திங்காக மாறுது. இந்த ஒரு விஷயம் யாருக்குமே பிடிக்கல. பிகாஸ் நம்ம இந்தியாவில் ஹிந்தி பேசுகிற மட்டும்தான் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை இல்லையா? நம்ம இந்தியாவில் செவரல் லாங்குவேஜஸ் இருக்கு, செவரல் கல்ச்சர் இருக்கு. அதனாலே இந்த ஒரு விஷயம் யாருக்குமே பிடிக்கல. நாட் ஒன்லி ஃப்ரம் சவுத், ஆல் ஓவர் த இந்தியா இந்த ஒரு லாவை எதிர்த்து எல்லாமே போராட்டம் பண்ணாங்க. ஆஃப்டர் த ஹியூஜ் ஃபைட் 1963 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஹிந்தி ஸ்பீக்கிங் லாவை பாஸ் பண்றாங்க. விச் மீன் இப்போ வரைக்குமே நம்ம இந்தியாவுக்குன்னு ப்ராப்பரான ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது. அவ்வளவுதான் ப்ராப்ளம் சால்வ். இப்போ எந்த வித ரூல்ஸுமே கிடையாது. யாரு வேணா அவங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச லாங்குவேஜை பேசலாம், எழுதலாம், படிக்கலாம். ஆனா இங்க தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஒன்ஸ் நம்ம பங்காளிங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம இந்தியா பழைய மாதிரி இல்ல. திருவிழா திங்கக்கிழமை வந்துரு. நம்ம எக்கனாமிக்கலி ரொம்பவே டவுன் ஆகிட்டோம். நம்ம இந்தியா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது. அது வந்து ஒரு கேவலமான அரசியல். இந்த கண்டென்ட்டுக்கு அது தேவை கிடையாது. இப்படி எக்கனாமிக்கலாக டவுனாக இருந்த நமக்கு டொமஸ்டிக் ட்ரேடிங் ஒரு அத்தியாவசியமாக மாறுது. ஆனால் 70s இருந்த ட்ரேடிங் மாதிரி ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் இல்லை. பிகாஸ் ஆஃப் திஸ் லாங்குவேஜ் இஷ்யூ மக்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ இல்லையோ, நான் உன்னோட மொழியை பேச மாட்டேன்டா அப்படிங்கிறதுல பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ வேற வழியே இல்லாமல் ஃபார் ட்ரேடிங் அண்ட் ஃபார் கிளியர் கம்யூனிகேஷன் சில பீப்புள்ஸ் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இப்போ தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அண்டர் த ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் அப்பயுமே நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஈவன் அப்பவே நம்ம இந்தியன்ஸ் பிரிட்டிஷோட கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ரெஃபரன்ஸை நீங்க நிறைய இந்தியன் சினிமாவில் பார்க்கலாம். அப்பதான் இங்கிலீஷோட கை செகண்ட் டைமா ஓங்குது. அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே இங்கிலீஷோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நம்மளோட மதர் டங்கே பேச முடியல. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹிந்தி தெரியாது போடான்னு நம்ம போட்டிருந்த டிஷர்ட்ல எழுதியிருந்தது தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்குன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நெட்வொர்க் அப்படின்னு இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே நான் ஏன் அதை சொல்லாமல் நம்மளோட ஹிஸ்ட்ரியை சொன்னேன்? பிகாஸ் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தா இங்கிலீஷ் பேசுறது உங்களுக்கு ஒரு சாய்ஸாக மாறி இருக்கும். அது நல்லதுக்கு இல்லை. எப்போ இந்த லாங்குவேஜோட நெசசரி உங்களுக்கு புரியுதோ அப்போ தான் இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கை சாய்ஸாக இல்லாமல் ஒன்று ஒன்லி ஆப்ஷனாக எடுத்துப்பீங்க. நம்ம எப்படி கற்றுக்குறோங்கிறத விட நம்ம ஏன் கற்றுக்குறோங்கிற ரீசன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால இங்கிலீஷ் நல்லா பேச முடியும். அண்ட் நவ் த டைம் டு ஸ்பீக் அபவுட் how should we learn English. நான் தான் சஞ்சய். வெல்கம் பேக் to our brand new video from the episode of கத்துக்கணும் ஐயா, தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட லாங்குவேஜ் மாறணும்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். அப்படின்னா ரீடிங், ரைட்டிங், திங்கிங்னு இது வரைக்கும் உங்களோட மதர் டங்கில் நீங்கள் கன்சியூம் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஐடியா இது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே எல்லாருக்குமே இருக்க ஒரு பிக் கொஸ்டின் என்னன்னா, ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் கான்டென்ட்டை கன்சியூம் பண்ணால் எப்படி என்னோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும்? இதுக்கு ஆன்சர் உங்ககிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க லாங்குவேஜை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? நீங்கள் பார்த்து கேட்டு வளர்ந்த அந்த ஒரு லாங்குவேஜ் தான் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஒரு மெத்தடும் ஒர்க் ஆகும். அண்ட் ஜஸ்ட் கன்சியூம் பண்ணுறதோட நிறுத்திடாம அதை நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் கான்டென்ட்டை பார்க்குறீங்கன்னா, எதர் இட் இஸ் மூவி ஆர் ஃப்ரம் சோஷியல் மீடியா என்ன வேணா இருக்கட்டும், அதை நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக 2 விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஒன்று சப்டைட்டில்ஸ், இன்னொன்று ப்ரொனன்சியேஷன். இதை பார்க்கும்போதே அந்த வீடியோவை பாஸ் பண்ணி அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் இமிடேட் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டுமே உங்களோட சென்டென்ஸ் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை பர்சனல் சஜஷன், இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இங்கிலீஷை ரொம்ப கிராமட்டிக்காக கற்றுக்காதீங்க. ஒரு பிகினராக இருந்து வித்தவுட் எனி கிராமட்டிக் மிஸ்டேக்கோட பேசுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நீங்கள் தியரியாக படிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு பிகினராக நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக கிராமருக்குள்ளே போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளேயே வரும். ஒரு சின்ன சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இப்போ தான் ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கிராமர்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. அது கிராமட்டிக் மிஸ்டேக் இருந்தாலுமே பரவாயில்ல. நீங்கள் பேச ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த மிஸ்டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சால்வ் ஆயிரும். ஐயோ என்னோட இங்கிலீஷ் பெர்ஃபெக்டாக இல்லையே அப்படின்ட்டு எத்தனை நாள் நீங்கள் இன்னும் பேசாமல் இருக்க போறீங்க? இன் ரியாலிட்டி நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். இங்கே எல்லாருக்கிட்டையுமே ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு. இங்கிலீஷை மதர் டங்கா இருக்க பீப்பிள்ஸ் கூட அந்த இங்கிலீஷை பெர்ஃபெக்டாக பேசுறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் மட்டும் பேசுறதுக்கு இப்படி தயங்குறீங்க? ஈவன் நீங்கள் தப்பாக பேசினா கூட நோ ப்ராப்ளம். தப்பாக பேசுறதுக்கு என்னைக்குமே தயங்காதீங்க. நம்ம தப்பு பண்ணாதான் நம்ம கிட்ட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் நம்மளால அதை திருத்திக்க முடியும். டோன்ட் அஃப்ரைட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இங்கிலீஷோட லெவல் உயர்ந்துக்கிட்டே தான் போகும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு யாரா ஓகே, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான சம்மந்தம் இதில் தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாலுமே எண்ட் ஆஃப் த டே நீங்கள் யார்ட்டாச்சும் ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசி தான் ஆகணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்குறோம். நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா? ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் இந்த இங்கிலீஷை பேச முடியும். ஸ்பெசிஃபிக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறேன்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணாத முக்கால்வாசி விஷயங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணுவோம். இப்போ நினச்சி பாருங்களேன், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போயிட்டு மச்சான் நான் இங்கிலீஷ் பேச போகிறேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சிரிச்சாங்கன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல உங்களோட கான்ஃபிடன்ஸ் சுக்குநூறாக உடஞ்சிரும். இதுக்கு தான் உங்களை என்கரேஜ் பண்ணுற பீப்புள்ஸ் உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் வைபாக தான் இருக்கும். அந்த ஆர்வத்திலே நீங்கள் இங்கிலீஷ் இன்னும் நல்லா கற்றுப்பீங்க. அவ்வளோதாங்க. இந்த இங்கிலீஷ் பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா பேசலாம், நம்ம நினச்சா பேசாமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்தியாவில் பிறந்துட்டோம். நமக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இங்கே இங்கிலீஷ் பேசணுங்கிறது எழுதப்படாத ஒரு சட்டமாக இப்போ மாறிடுச்சு. ஸோ ஈஸி தாங்க, இங்கிலீஷ் கற்றுக்கங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அண்ட் தென் பாய். ஷோ, இப்படிலாம் சத்தம் வந்தால் எப்படா நான் வீடியோ பண்ணுவேன்? கடவுளே. ஜோக் இல்ல இல்லையா?